Hello students, welcome to our YouTube channel. இந்த வீடியோல நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பத்தி பார்க்கலாம். மெஜாரிட்டிங்கிறது தமிழ்ல பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். இந்த பெரும்பான்மையை வச்சு தான் யார் ஆட்சி அமைக்கணும், நம்ம அரசியலமைப்புல திருத்தம் பண்ணணுமா கூடாதா, எந்த ஒரு விஷயம் சட்டமா மாறணும், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் பதவியிலிருந்து தூக்கலாமா இல்லையாங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்றதுங்கிறது இந்த மெஜாரிட்டி தான். ரீசெண்ட் டைம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கான டாபிக் இந்த டாபிக்ல இருந்து ரீசெண்டா எஸ்எஸ்சில கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, பாலிட்டி கட்டாயம் படிச்சாகும். ஸோ இந்த பாலிட்டியில இந்த டாபிக்ஸ் மெஜாரிட்டிங்கிற இந்த டாபிக்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் இந்த வீடியோல நான் டீஸ் பண்றதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. உங்க எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் உங்களால ஆன்சர்ன்றதை பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ முதல்ல மெஜாரிட்டினா என்ன? மெஜாரிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ சில ப்ரப்போசல்ஸ், பில்லு, மோஷன்ஸ், ரெசல்யூஷன்ஸ், அதாவது மசோதா, தீர்மானம், சட்டம் இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட்லயா இருக்கட்டும், அசம்பிளிலயா இருக்கட்டும் சப்மிட் பண்ணுவாங்க. இதுக்கு அப்ரூவ் கொடுக்கறதுக்கு தேவையான மினிமம் ஓட்ஸ், மினிமம் சப்போர்ட்டை தான் நம்ம மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். இந்த மெஜாரிட்டி இருந்தாதான் ஒரு விஷயம் சட்டமாகவும் மாறும். மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தாதான் ஒரு கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியும். மெஜாரிட்டி சப்போர்ட் இருந்தாதான் ஸ்பீக்கரா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்டா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனரா இருக்கட்டும் இவங்களெல்லாம் பதவியிலிருந்து நீக்கவும் முடியும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ரன் ஆகிறதுக்கு இந்த மெஜாரிட்டிங்கிறது கட்டாயமாக தேவை. ஓகேவா? ஏன்னா இந்த மெஜாரிட்டி இருக்கிறவங்க தான் தங்களோட அரசை வந்து கரெக்டாக நடத்த முடியும், தான் நினைச்சதை பண்ண முடியும். மெஜாரிட்டி இல்லைங்கிற பட்சத்தில் அது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த மெஜாரிட்டிங்கிறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன்னா இந்த மெஜாரிட்டிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும் என்னதெல்லாம்னா, ஒரு பில்லு பாஸ் ஆகணுமா இல்லையா, ஒரு கவர்மெண்ட் வந்து பவரில் இருக்கணுமா இல்லையா, அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் பண்ணணுமா இல்லையா, எமர்ஜென்சி ப்ரொவின்சஸ் வந்து கண்டினியூ பண்ணணுமா இல்லையா, கான்ஸ்டியூஷனல் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து பதவியிலிருந்து தூக்கணுமா இல்லையா, இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறதுங்கிறது இந்த மெஜாரிட்டி தான். பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அசம்பிளியாக இருக்கட்டும், வித்தவுட் மெஜாரிட்டியோட சப்போர்ட்டு எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்க முடியாது. மெஜாரிட்டி பீப்புள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, யார் பக்கம் நிற்கிறாங்களோ, ஒரு விஷயத்தை யாரோட சைடு நிற்கிறாங்களோ அதுதான் சட்டமாகவும் மாறும், அதை தான் ஒரு கவர்மெண்ட்டும் செய்யும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மொத்தம் நமக்கு 4 வகையான மெஜாரிட்டிங்கிறது இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த 4 டைப் தான். இதில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் மட்டும் ஒரு 4 சப் டைப்ன்றது இருக்கு. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 நிமிஷத்தில் நான் கம்ப்ளீட்டாக இந்த மெஜாரிட்டியை முடிச்சிடுறேன். அதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது மோர் தென் 50% ஆஃப் த மெம்பர்ஸோட சப்போர்ட் தேவை ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். அதாவது ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்னா என்ன? அதாவது இப்போ ஒரு ஹவுஸ் இருக்கு, அசம்பிளியா இருக்கட்டும், பார்லிமெண்டா இருக்கட்டும். அந்த பார்லிமெண்ட்ல அன்னைக்கு வந்தவங்க, அன்னைக்கு பிரசன்ட் ஆனவங்க, வந்தவங்கள்ல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஓட்டு போட்ட கவுண்ட்னு ஒன்று இருக்குமா, அதுல பாதிக்கு மேல சப்போர்ட் இருந்தாதான் பாஸ் ஆகும். அதுதான் நம்ம சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில ஒன்று பாஸ் ஆகணும்னா அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்ததுல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களோ அதுல பாதிக்கு மேல அந்த சப்போர்ட்டுங்கிறது தேவை. ஸோ ஒன்லி தோஸ் ஹூ, யார் வந்திருக்காங்க, யார் ஓட்டு போட்டிருக்காங்க அதை மட்டும் கணக்கில் எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடோட அசம்பிளியில் 234 சீட் இருக்கு. 234 எடுக்க மாட்டாங்க. 234ல் அன்னைக்கு 200 பேர் தான் வந்திருக்காங்க. அதில் 50 பேர் ஓட்டு போட விருப்பம் இல்லை. அப்போ 150 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா இதில் பாதி இல்லைங்கிறது எவ்வளோ? 75. அப்போ 75க்கு மேலே மினிமம் 76 பேருடைய சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம அசம்பிளியில் ஒரு முடிவுன்றதை எடுத்து ஒரு சட்டமாக மாறுறதா இருக்கட்டும், கவர்மெண்ட்டை இது பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 545 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 45 பேர் வரல, 500 பேர் தான் வந்திருக்காங்க. 15 பேர் வந்து அப்ஸ்டெயினா நான் அந்த சைடும் இல்லை இந்த சைடும் இல்லை, நான் நியூட்ரலாக இருக்கேன், நான் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்ட்டு இருக்காங்க. 500ல் 45 கழிச்சாச்சு, 15 கழிச்சாச்சுன்னா 485. ஸோ வந்தவங்க அதில் ஓட்டு போட்டவங்க, வந்தவங்கள 15 பேர் ஓட்டு போடல, 485 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இவங்க தான் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ இதில் பாதிங்கிறப்போ 242.5 பாதிக்கு மேலே இருக்கணும். ஸோ 243 தான் மினிமம். அதாவது 545 பேர் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளியில் மினிமம் 243 பேரோட சப்போர்ட் இருந்தால் தான் சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு விஷயம் பாஸ் பண்ண முடியும். இந்த சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஏன்னா இது இருந்தால் தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். அதனால தான் இந்த சிம்பிள் மெஜாரிட்டி என்னன்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷனல் மெஜாரிட்டி, ஒர்க்கிங் மெஜாரிட்டி, ஆர்டினரி மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கவர்மெண்ட் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி சப்போர்ட் தன் பக்கத்தில் வச்சிருந்தா மட்டும்தான், இப்போ எத்தனை நம்பர் தேவை அந்த நம்பர்ஸ் வந்து தன் பக்கத்தில் வச்சிருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட்டு ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். தான் என்னென்ன செய்யணும்னு நினச்சிருக்கோமோ அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட் பிரச்சனையே இல்லாமல் நடக்கிறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி கட்டாயம் தேவை. ஓகேவா?
ஸோ இந்த சிம்பிள் மெஜாரிட்டி அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றதை பார்க்குற முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நம்ம கான்ஸ்டியூஷனில் சில விஷயங்களுக்கு இந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டியை வச்சு தான் அப்ரூவல் கொடுக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாமல் இருக்குன்னா அந்த இடத்துலலாம் நம்ம சிம்பிள் மெஜாரிட்டியை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? முதல்ல சிம்பிள் மெஜாரிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இப்போது ஆர்டினரி பில்ஸை பாஸ் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு சட்டம் கொண்டு வராங்க, டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக, போலீஸ் ரிலேட்டடாக ஒரு சட்டங்கள் கொண்டு வராங்கன்னா அதை பாஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவை. மணி பில், டாக்ஸேஷன், கவர்மெண்டோட ஸ்பெண்டிங், பாரோவிங், இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பில்ஸு அதை பாஸ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவை. கான்ஃபிடன்ஸ் மோஷன், இப்போ லோக்சபாவாக இருக்கட்டும், அசம்பிளியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவை. அந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக வந்துட்டுனா அவங்களுக்கு அசம்பிளியில் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது, கவர்மெண்ட் ரன் பண்ணலாம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கை இல்லா தீர்மானம் எதிர்கட்சி வந்து கொண்டு வரும். இவங்க கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆட்சியில் சப்போர்ட் இல்லை அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த சமயத்தில் இதை கொண்டு வராங்கன்னா இப்போ சிம்பிள் மெஜாரிட்டியை வந்து இவங்க ப்ரூவ் பண்ணல கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த ஆட்சியை வந்து கலைச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டை ஸ்மூத்தாக ரன் பண்ணலாம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பாஸ் பண்ணலன்னா கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்டை அந்த ஃப்ளோருக்குள்ளே வந்துட்டீங்க, அசம்பிளிக்குள்ளே வந்துட்டீங்க, ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டீங்கன்னா மினிமம் இந்த சிம்பிள் மெஜாரிட்டியை பாஸ் பண்ணாதான் உங்களால் கவர்மெண்ட்டுங்கிறது ரன் பண்ண முடியும். அடுத்து சிம்பிள் மெஜாரிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? எலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரோட தேர்ந்தெடுக்கிறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. சிம்பிள் மெஜாரிட்டி பேடி தான் யார் ஸ்பீக்கர் யார் டெபுட்டி ஸ்பீக்கர்ன்றதை தேர்ந்தெடுப்பாங்க. ஆர்டிகல் 93 இதை மென்ஷன் பண்ணியிருக்கு. ராஜ்யசபாவுடைய டெபுட்டி சேர்மன் இருக்காங்கல்ல, அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆர்டிகல் 89 மென்ஷன் பண்ணியிருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் இருக்குல்ல, அதோடைய சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மனை சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு தான் தேர்ந்தெடுப்போம். அடுத்தது எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூலு அப்ரூவலுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 356 மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியோட அப்ரூவலுக்கு ஆர்டிகல் 360, இதோட அப்ரூவலுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவை. நேஷனல் எமர்ஜென்சியோட டிஸ்கன்டினியூஷனுக்கு அதுக்குமே சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவை. அடுத்தது பிரசிடென்ட் அட்ரஸ் வந்து தேங்க்ஸ் மோஷன் இது பண்ணுறதுக்கு அதுக்குமே சிம்பிள் மெஜாரிட்டி தான் தேவை. அதுக்கப்புறமா சில கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு, சட்ட திருத்தம் இருக்குல்ல, அரசியலமைப்பு திருத்தம், அந்த சில திருத்தங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டைல் மாநிலங்களோட ஒப்புதல் வந்து தேவை. அந்த ஒப்புதல் வந்து மாநிலங்களில் கிடைக்கிறதுக்கு அசம்பிளியில் கிடைக்கிறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டிங்க தேவை. ஏன்னா சில சட்ட திருத்தங்களுக்கு மாநிலங்களோட ஒப்புதல் தேவை. அப்போது அசம்பிளியில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு தான் அந்த இதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கு அசம்பிளிலேயுமே வந்து சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுவாங்க சட்ட திருத்தத்துக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ஏரியாவில் எல்லாத்தையுமே சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணும். பேசிக்காக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்பிள் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கும் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, அதாவது கான்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ண சில தலைவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்காமல் இருப்பாங்கல்ல, அவங்களோட எலெக்ஷனுக்கு இந்த சிம்பிள் மெஜாரிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டிங்கிறது என்னன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். முன்னாடி என்ன பார்த்தோம், எத்தனை பேர் வந்திருக்காங்க, அது எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றத வச்சு தானே சிம்பிள் மெஜாரிட்டி பார்த்தோம். ஆனால் இதில் வந்து அந்த ஹவுஸ், அந்த அசம்பிளி, அந்த லோக்சபா மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்கோ அதில் 50% மேலே சப்போர்ட் இருந்தால் தான் அது அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து யாரெல்லாம் கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, வந்தாலும் வரலனாலும் அந்த சீட்டை கவுண்ட் பண்ணுவாங்க, அந்த சீட்டு காலியாக இருந்தாலும் கவுண்ட் பண்ணுவாங்க, அந்த சீட்டில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் அதை கவுண்ட் பண்ணுவாங்க. மொத்த டோட்டல் ஸ்ட்ரென்த் இப்போ இந்த 234ங்கிறது தமிழ்நாடோட சீட்டா, இந்த 234 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 30 பேர் வரல. ஓகேவா? 4 பேர் எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லைன்ட்டு இருக்கிறாங்க. ஒரு 10 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 190 சீட்டா? ஓகேவா? அந்த 190 சீட்டில் பாதி மேலே பார்க்க மாட்டாங்க, அந்த 234 எடுப்பாங்க. அந்த 234 பாதிக்கு மேலே வந்து பாஸ் ஆனாதான் அதை அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி இருக்குல்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 543 சீட்டு லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்து, அதில் பாதினா 271.5, 272வது மினிமம் சப்போர்ட் இருக்கணும், அதான் அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம். இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டியை மேஜிக் நம்பர்னு சொல்லுவோம். ஏன் மேஜிக் நம்பர்னா, ஒரு பார்ட்டி இல்லைன்னா சில பார்ட்டிகள் சேர்ந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மேஜிக்கல் நம்பரை தான் எடுக்கணும். இப்போ தமிழ்நாடுனா இப்போ 117 தான் பாதி, 234 சீட்டில் பாதிக்கு மேலே 118 சீட்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் கவர்மெண்ட்டுங்கிறத ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு பார்ட்டிக்கு இருந்தாலும் சரி, இல்லை 2-3 பார்ட்டிக்கு சேர்ந்துக்கிட்டு 118 வந்தாலும் சரி, கவர்மெண்ட்டுங்கிறத ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு 118 பேருடைய சப்போர்ட் தேவை. ஃப்ளோருக்குள்ளே வந்துட்டோம், அசம்பிளிக்குள்ளே வந்துட்டோம்,
நம்பிக்கையில்லா தீர்மானம், அந்த நம்பிக்கை தீர்மானம் அதை பாஸ் பண்றதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதுல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களோ அதுல பாதிக்கு மேல இருந்தாலும் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து கவர்னர் ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மெஜாரிட்டி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 272ங்கிறது நம்ம நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஓகேவா? ஒரு பார்ட்டிக்கு தேவை. ஒரு பார்ட்டிக்கு 272 இருக்கு, இல்லை அதுக்கு மேலே இருக்குன்னா அவங்க ஒருத்தங்களே ஆட்சி அமைச்சிடலாம், யாருக்கும் மந்திரி சபை கொடுக்க வேண்டாம், யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. அதே இது 272 கீழே இருக்கு, 250 தான் இருக்குன்ற பட்சத்தில் இன்னொரு பார்ட்டிட்டு 30 இருக்குன்ற பட்சத்தில் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க. ஸோ இந்த 30 பேரில் உள்ளவங்களுக்கும் மந்திரி சபைகள் கிடைக்கும், அது கோலிஷன் கவர்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் அது இப்போ தான் அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்றதை வச்சு சிம்பிள் மெஜாரிட்டி பார்ப்போம். அப்சல்யூட் மெஜாரிட்டி டோட்டல் எத்தனை ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி டைப் 3. எஃபெக்டிவ் மெஜாரிட்டிங்கிறது என்னன்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்தில் 50% மேலே இருக்கணும். எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னா என்ன? இப்போ சில சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கும், சில பேர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க, சிலர் இறந்துருப்பாங்க, சில பேரை வந்து பதவி நீக்கம் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாருடைய சீட்டையும் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடியதான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். அதில் 50%க்கு மேலே சப்போர்ட் இருக்கணும், அதுதான் எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேகன்சிஸ் எதனால வரும்? ரெசிக்னேஷன், டெத்து, டிஸ்குவாலிஃபிகேஷனால வரும்ல. இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடுவாங்க டோட்டல் ஸ்ட்ரென்த்ல இருந்து. அப்போ மிச்சம் இருக்கக்கூடியதான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த். இதை வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க. இப்போ ராஜ்யசபாவோட ஸ்ட்ரென்த் வந்து 245, ஓகேவா? இதில் 5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ 8 சீட்டு வேகன்சியா இருக்கா, காலியா இருக்கா? அப்போ 245ல் 8 கழிச்சாச்சுன்னா 237. அதில் பாதி எவ்வளோ? 118.5, பாதிக்கு மேலே. இதுதான் எஃபெக்டிவ் ஸ்ட்ரென்த்து. அதில் பாதிக்கு மேலே 119. 119 பேருடைய சப்போர்ட் இருந்தால் தான் ராஜ்யசபாவில் அப்சல்யூட் மெஜாரிட்டி எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை பண்ண முடியும். அதை வச்சு தான் சில இதை அப்ரூவல் பண்ண முடியும். இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? இப்போ ரொம்ப சிம்பிளா நான் வச்சுக்கோங்க, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா பதவியிலிருந்து தூக்குறது இருக்கு தெரியுமா, ரிமூவல், அந்த எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி நம்ம எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். இதை நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட ரிமூவலுக்கு ஆர்டிகல் 67ல் சப்கிளாஸ் பியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி தான் தேவை. ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, லோக்சபா வந்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டியை வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ராஜ்யசபானா எஃபெக்டிவே, லோக்சபானா சிம்பிள் மெஜாரிட்டி, ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எக்ஸாமில் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன். ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மன் எப்படி தேர்ந்தெடுத்தோம்? சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு. ஆனால் ரிமூவ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, ஆர்டிகல் 90ல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோடைய சேர்மன், டெபுட்டி சேர்மனுடைய ரிமூவ் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, தேர்ந்தெடுத்தது சிம்பிள் மெஜாரிட்டி. லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர் ரிமூவல் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும், ஆர்டிகல் 94ல் மென்ஷன் பண்ணியிருக்கோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கரோட ரிமூவல் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை வச்சு தான் ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? ரிமூவ் பண்ணுறது எல்லாமே எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேர்ந்தெடுக்கிறது, எலெக்ஷன் பண்ணுறது எல்லாம் சிம்பிள் மெஜாரிட்டி, ஆனால் ரிமூவ் பண்ணுறது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் பாயிண்ட். அடுத்தது ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு 4 சப்டைப் வந்து இருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா சட்ட திருத்தங்களுமே மோஸ்ட்லி இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறதுனா எனி மெஜாரிட்டி அதர் தென் சிம்பிள், அப்சல்யூட், எஃபெக்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. நம்ம கான்ஸ்டியூஷனில் மொத்தம் 4 டைப் இருக்குது. இந்த 4 டைப்பையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல் டைப்பு டைப் 1, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டர் ஆர்டிகல் 249, ஆர்டிகல் 312, இதோட ரிலேட் ஆனது. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்காங்களோ அதில் 2/3 சப்போர்ட்டுங்கிறது தேவை. அதை தான் நம்ம ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அதில் எத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்காங்களோ அது மட்டும்தான் கணக்கு. ஆப்சென்ட்டாக இருக்கவங்க, ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் கவுண்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 216 பேர் வந்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 2/3 எவ்வளோ? 114. அப்போ 114 பேர் மினிமம் சப்போர்ட் பண்ணாதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஆர்டிகல் 249ல் சொல்லியிருக்கிறதோ ஆர்டிகல் 312 பண்ணியிருக்கிற 12 போய் மென்ஷன் பண்ணியிருக்கிறதோ நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ராஜ்யசபா வந்து பார்லிமெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது, ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மேட்டர்ஸ்க்கு லா மேக் பண்ற அந்த பெர்மிஷனை கொடுக்கறதுக்கு இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 1 தான் தேவை. ஓகேவா? அதே மாதிரி புதுசா ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் கிரியேட் பண்றதுக்கு ஆர்டிகல் 312ல மென்ஷன் பண்ணியிருக்காரு. புதுசா ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் IAS, IPS, IFS, IRS மாதிரியான ஒரு புது பதவியை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி கிடைச்சிட்டுனா புதுசா ஒரு
சர்வீஸ் வந்து உருவாக்கிடுவாங்க. அதே நேரத்தில் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஒரு லாங்கிறத மேக் பண்ணிக்கிட முடியும். ஓகேவா? அதுக்கு டைப் 1 தேவை. 2/3 வந்தவங்க ஓட்டு போட்டவங்க 2/3 சப்போர்ட்டுங்கிறது தேவை. அடுத்தது டைப் 2 ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்டர் ஆர்டிகல் 368. ஆர்டிகல் 368 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷனில் திருத்தம் பண்ணுறதுக்கு இந்த மெஜாரிட்டி தான் பார்ப்பாங்க, இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். முதல் கண்டிஷன் என்னன்னா, டோட்டல் மெம்பர்ஷிப் இருக்குது தெரியுமா, டோட்டல் கவுண்ட், அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதில் மெஜாரிட்டி தேவை. அதாவது டோட்டல் கவுண்டில் 50%க்கு மேலே சப்போர்ட் தேவை. இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதோட சேர்த்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களோ அதில் 2/3 சப்போர்ட் தேவை. ஓகேவா? இந்த 2 சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட்டுங்கிறத பண்ண முடியும், சட்டத்தை திருத்தோன்றதை பண்ண முடியும். ஓகேவா? இப்போ லோக்சபாவோட கவுண்ட் 245 வச்சுக்கோங்க, 243, 245 வச்சுக்கோங்களேன். இல்லை 450 பேர் தான் வந்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. 2 கண்டிஷன் இருக்குது. முதல் என்னது, மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும். ஸோ 545 பார்த்தீங்கன்னா டோட்டல் மெம்பர்ஷிப்பில் மெஜாரிட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் 50%, 272.5. அப்போ மினிமம் 271, 50%க்கு மேலே தேவை. 273 பேருடைய சப்போர்ட்டுங்கிறது தேவை. இதுவும் கிடைக்கணும். எத்தனை பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, 450. அதில் 2/3ங்கிறப்போ 300 பேர். இந்த 300 பேரையும் கிராஸ் பண்ணி ஆகணும். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் கான்ஸ்டியூஷனலில் அமெண்ட்மெண்ட்டுங்கிறது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து 280 பேருடைய சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம், ஆனால் செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ அந்த பில் வந்து பாஸ் ஆகாது. எப்போ அந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ தான் சட்டத்தில் திருத்தம் வந்து பண்ண முடியும். ஓகேவா? பேசிக்காக இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, நேஷனல் எமர்ஜென்சியை அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 350 மென்ஷன் பண்ணது, சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டோட ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, எலெக்ஷன் கமிஷனரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, சிஏஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து செகண்ட் கண்டிஷனை தான் ஃபாலோ பண்ணுவோம். சார் ரிமூவல்னா அது சொன்னீங்க, ஆனால் இந்த இடத்துல 3 ரிமூவல் வந்துட்டேன். இந்த 3 நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை உருவாக்குறதுக்கு, அதை கலைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி டைப் 2 தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆர்டிகல் 169 இதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது டைப் 3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் தேவை, ஸ்டேட்ஸோட ஒப்புதலும் தேவை. இது டைப் 3. இது பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ் வந்து உண்டு. 2 கண்டிஷன் சொல்ல முடியாது, 2 ஸ்டேட் வந்து உண்டு, ஸ்டேஜ் வந்து உண்டு. மொதல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் மெஜாரிட்டி தேவை, ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 தேவை. அதாவது டைப் 2 பார்த்தோமா, அந்த டைப் 2வை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். அதோட சேர்த்து இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கோ அதில் மினிமம் பாதி பேராவது இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும். ஓகேவா? அப்படின்னா தான் இந்த டைப் 3 வந்து மெஜாரிட்டி கிடைக்கும், இதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்டேட்ஸோட அப்ரூவல் தேவைன்னா, இது வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட் அதோட ரிலேஷன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இது பண்ணும். அதனால தான் இவங்க 2 பேரோட ஒப்புதல் கேட்டு தான் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த 2 பேருடைய ரிலேஷன்லாம் இருக்கும்ல, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருதோ அதை சரி பண்ணுறதுக்கு, அதில் திருத்தம் பண்ணுறதுக்கு, அதில் ஒரு லா மேக் பண்ணுறதுக்கு இந்த மெஜாரிட்டி தான் பார்ப்பாங்க. ஸோ யூஸ்டு ஃபார் ஃபெடரல் ப்ரொவின்சஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ரிலேட்டடானது, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டோடைய பவர் ரிலேட்டடானது, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஆனது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர், 7th ஷெட்யூலோடது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸு, அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்துலேயும் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் மேக் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்துலையும் லா மேக் பண்ணணும், கரெக்ஷன் மேக் பண்ணுங்கிற பட்சத்தில் டைப் 3 தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸ்டேட்ஸோட அப்ரூவல் தேவை. டைப் 2 + ஸ்டேட்ஸ் அப்ரூவல் அப்படி நாம வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்குன்னா அதில் மினிமம் 14 பேருடைய சப்போர்ட் இருந்தால் தான் இதை இந்த மெஜாரிட்டியை வந்து அப்ரூவ் பண்ண முடியும். அடுத்தது டைப் 4 அண்ட் லாஸ்ட் மெஜாரிட்டி. இது ஆர்டிகல் 61ஓட ரிலேட் ஆனது, அதாவது இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேவா? இதுக்கு வந்து ஹையஸ்ட் மெஜாரிட்டிங்கிறது தேவை. அதாவது டோட்டல் மெம்பர்ஷிப் இருப்பாங்க தெரியுமா ஹவுஸில், டோட்டல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதில் 2/3 அப்ரூவல் தேவை. 2/3 பீப்புள் வந்து பிரசிடென்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா பிரசிடென்ட்டை இம்பீச்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதான் ஹையஸ்ட் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் இந்தியாவில், டைப் 4. ஓகேவா? ஸோ இப்போ நான் 545 பேர் இருக்காங்க, 545 வச்சுக்கோங்க. அது 2/3ங்கிறப்போ 364, மினிமம் 324 ஓட்டு இருந்துச்சுங்கிற பட்சத்தில் பிரசிடென்ட் வந்து இம்பீச்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த்னாலே ஆப்சென்ட்டாக இருந்தாலும் சரி, ஓட்டு போட விருப்பம் இருந்தாலும் அதெல்லாம் கணக்கில் இல்லை, மொத்த பேரையும் இந்த கவுண்டிங்கிறத எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட மெஜாரிட்டிங்கிறது முடியுது. குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது என்னது, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதில் 50%க்கு மேலே சப்போர்ட் தேவை. ப்ரெசென்ட் அண்ட் ஓட்டிங் தான் ஆர்டினரி பில்ஸுக்கு. அப்சல்யூட் மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. டோட்டல் மெம்பர்ஷிப்பை வந்து கணக்கில் எடுத்துருப்பாங்க, டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 50% மேலே.
எஃபெக்டிவ்னா வேகன்சியை கழிச்சிடணும். வேகன்சி போக 50%க்கு மேலே சப்போர்ட்டுங்கிறது தேவை. ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர் எல்லாத்துக்கும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி 4 டைப் வந்து இதெல்லாம் கான்ஸ்டியூஷனோட அமெண்ட்மெண்ட்டுக்கு தான் பேசிக்காக நம்ம யூஸுங்கிறத பண்ணுவோம். ஸோ இதில் நிறைய காம்பினேஷனுங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங், அப்சல்யூட்டுங்கிறது டோட்டல் ஹவுஸ், வேகன்சியை கழிச்சோன்னா வந்துடும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மேட்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சில ஆர்டிகல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. நீங்கள் சென்ட்ரல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சி, ரயில்வே, எஃப்கேட், ஐபி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோட எல்லா சிலபஸும் கவர் ஆகிடும். சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் உண்டு. சிலபஸும் கவர் பண்ணிடலாம், சாப்டர் டெஸ்ட்டும் கவர் பண்ணிடலாம், கம்ப்ளீட் கைடன்ஸுங்கிறத ப்ரொவைட் பண்ணுவோம். நான் நோட்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அந்த நோட்டை பிரிண்ட் எடுத்து நீங்கள் படிச்சுக்கிடலாம். ரெக்கார்டர் கிளாஸஸ் எப்போனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய கிளாஸஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு இந்த கிளாஸஸ் போகணும். இதோட சேர்த்து நம்ம கொடுத்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ரெகுலராக சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை நிச்சயம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஜிஏ அகாடமி ஆப், கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கிளாஸில் இதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் லிங்க்கில் கிளிக் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எல்லா அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா கிளாஸ் நோட்ஸு, கிளாஸஸோடைய அப்டேட் எல்லாமே அதில் அப்டேட் பண்ணுவோம். இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட எக்ஸாம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கோர் பூஸ்டிங் டாபிக்ஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.